வணக்கம் மாணவர்களே. விநாயகா மேத்தமெட்டிக்ஸ் டியூஷன் சென்டர்லேருந்து நமக்கு ரெண்டாவது செகண்ட் யூனிட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொஸ்டின் நம்பர் 4 I பவர் 59 I பவர் 1/I பவர் 59 அதுக்கான வேல்யூ நம்ம பார்ப்போம். ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னு 59 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 4s are 4, ரிமைண்டர் 1 9, 4 4s are நமக்கு என்ன கிடைக்கும் 16, ரிமைண்டர் நமக்கு 3. அப்போது இதை நம்ம எப்படி நோட் பண்ணலாம்னா ரிமைண்டர் தான் நமக்கு ஆன்சர். அப்போது I பவர் 3 ப்ளஸ் 1/I பவர் 3ன்னு எழுதலாம். அப்போ I பவர் 3யோட வேல்யூ நமக்கு என்னென்னா -I. அப்போ -I ப்ளஸ் 1/, நமக்கு என்ன கிடைக்குன்னா -I. அப்போ -I ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1/I. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் 1/Iயோட வேல்யூ -I. அப்போ -I ப்ளஸ் I ஈக்குவல் டு நமக்கு என்னவா மாறிடும் 0. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்னென்னா 0. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 1/I ஈக்குவல் டு -I நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா I² I பவர் 1 I² I³ I பவர் 2000. இப்போ நமக்கு பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுபடி I பவர் 1 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு 3 ப்ளஸ்ஸு ஸோ ஆன் ப்ளஸ்ஸு 2000 அப்படின்னு நோட் பண்ணலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் த n நேச்சுரல் நம்பர், இயல் எண்களில் கூடுதலாக இருக்குது. சம் ஆஃப் தி n நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்னென்னா I பவர் n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை நமக்கு 2. இங்கே என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2000. என்னோட வேல்யூ லாஸ்ட் டிஜிட் தான் என்ன, என்னோட வேல்யூ 2000. அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா I பவர் 2000 இன்ட்டு 2000 ப்ளஸ் 1 டிவைட் பை நமக்கு என்னது 2. ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா I பவர் 1000 இன்ட்டு நமக்கு என்னது 2001 கிடைக்கும். இப்போ I பவர் 1000 ரிமைண்டர் என்னன்னு பார்த்தோம்னா I பவர் 1000 ரிமைண்டர் 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 4s are 8, ரிமைண்டர் 2, 0 எடுத்துட்டோம்னா 5 4s are எவ்வளோ நமக்கு 20, ரிமைண்டர் நமக்கு 0. அப்போ நமக்கு 250 வருது, ரிமைண்டர் நமக்கு என்னது 0. அப்போ ரிமைண்டர் என்னவோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ I பவர் 0 இன்ட்டு 2001ன்னா 0 to anything 0 into anything என்னன்னா 0 தான். அப்போ I பவர் 0ஓட வேல்யூ என்னன்னா 1. அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு 1ன்னு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to 10 I பவர் n ப்ளஸ் 50 அப்படின்னா இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா நல்லா கவனமாக கவனிங்க. சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to 8 வரைக்கும் எடுத்தோம்னா I பவர் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா n ப்ளஸ் 50யோட வேல்யூ நமக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அடுத்தது நமக்கு ப்ளஸ் என்னென்ன வேல்யூ மட்டும் கிடைக்குன்னா I பவர் 59 ப்ளஸ் I பவர் 60 மட்டும் நமக்கு ரிமைனிங் பேலன்ஸ் 2 எலிமெண்ட் நமக்கு இருக்கும். அதாவது I பவர் 50 வரைக்கும்னா 4 டேர்மில் ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். என்னென்னா I பவர் 1 IA தான், I² -1, I³ -I, I பவர் 4 ப்ளஸ் 1. அந்த மாதிரி இந்த சமேஷன் ஆஃப் n is equal 1 to 8 வரைக்கும் ஃபஸ்ட்டு 8 டேர்மு நமக்கு டோட்டலாக நமக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ப்ளஸ்ஸு நமக்கு I பவர் 59 ப்ளஸ்ஸு I பவர் நமக்கு என்னது 60 மட்டும் கிடைக்கும். I பவர் 59 ரிமைண்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா I பவர் நமக்கு 59 4ஆல் டிவைட் பண்ணால் 1 4s are 4, ரிமைண்டர் 1 9, 4 4s are எவ்வளவு 16, ரிமைண்டர் நமக்கு 3. I பவர் 60னா ரிமைண்டர் நமக்கு என்ன ஆகிடும் 0. 60 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 4, 1 4s are 4, ரிமைண்டர் 2, 0, 5 4s are எவ்வளோ நமக்கு 20, ரிமைண்டர் நமக்கு என்னது 0 ஆகிடுது. அப்போ I பவர் 15 ரிமைண்டர் நமக்கு என்னன்னா 3 ப்ளஸ் I பவர் 6 ரிமைண்டர் நமக்கு என்னது 0. அப்போது -I பவர் 0ஓட வேல்யூ ப்ளஸ் 1. அப்போ ஃபைனலாக நமக்கு -I ப்ளஸ் 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இந்த இடத்துல
சமேஷன் ஆஃப் n is equal to 1 to 58 i power n plus 50 எப்படி 0 ஆகுது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 4 டேர்ம் i power 1 i ஸ்கொயர்டு i கியூப் i power 4 ஆல்டர்னேட்டிவ் நமக்கு பவர்ஸில் அந்த i power 1 i ஸ்கொயர் -1 இப்போ ஆப்போசிட் சைன் இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு 4ஓடைய மல்டிபிள் ஃபேக்டரில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 டேர்ம்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ் மட்டும் நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச்.